வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பதிலடி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தாரிணியின் வீடு அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. ஞாயிற்றுக்கிழமைகளின் வழக்கம் போன்ற மந்த கதியற்று மிகுந்த சுறுசுறுப்புடன் அவளது வீடு அன்று இயங்கிக் கொண்டிருந்ததற்கு காரணம் அவளை அன்று பிற்பகல் ஒரு குடும்பம் பெண் பார்க்க வருவதாக இருந்தது என்பதுதான். 5-6 இடங்கள் ஏதேதோ காரணங்களால் குதிராத நிலையில் அவளுடைய அம்மாதான் மிகவும் பரபரப்புக்கு ஆளாகிவிட்டிருந்தாள். இதுவாவது சரியாக முடிய வேண்டுமே என்கிற ஒரு தாயின் இயல்பான கவலை அவளது முகத்துக்கு ஒரு இறுக்கத்தை கொடுத்திருந்தது. வருவதற்கிருந்த பையன் விளம்பரங்களில் மாதிரியாக, அதாவது மாடலாக வேலை செய்து ஆயிரக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறானாம். கூடிய விரைவில் திரைப்பட வாய்ப்பு கூட அவனுக்கு கிட்டி வரக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளதாம். திரைப்படத்துறை என்பது மீனாட்சிக்கு சற்றே நிறைவு குறைவை அளித்த போதிலும் கெட்டு போகிறவர்கள் எங்கிருந்தாலும் கெட்டு போவார்கள். கெடுவதற்கு பல வாய்ப்புகள் உள்ளன. இதே துறையில் ஒரு கிசுகிசுவில் கூட சிக்காமல் நல்ல குடும்பத்து பிள்ளைகளாக எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக இந்த பையன் ஏன் இருக்கலாகாது என்ற சிந்தனையும் அவளுக்கு வந்தவாறுதான் இருந்தது. ஜாதக பொருத்தம் இருப்பதாக ஐயர் சொல்லிவிட்டார். பிள்ளை வீட்டார் கேட்கக்கூடியவை அவர்களது பொருளாதார நிலைமைக்கு உட்பட்டதாகவே இருக்கும் என்று தரகரும் சொல்லிவிட்டார். எனவே அந்த வரன் திகைந்தால் நன்றாக இருக்கும் என்கிற எண்ணம் அவளது பரபரப்பை மிகுதிப்படுத்தியவாறு இருந்தது. தாரிணிக்கும் அப்படித்தான் இருக்கும் என்னும் யூகம் அவளது முகத்தில் புன் சிரிப்பை தோற்றுவித்தது. கூடத்துக்கு வந்து எட்டி பார்த்தாள். சுவர் கடிகாரம் பிற்பகல் மணி 2 என்றது. ராகு காலம் தொடங்குவதற்கு முன்னால் 3 மணி வாக்கில் வருவதாக சொல்லியிருந்தார்கள். இன்னும் 1 மணி நேரம் இருந்தது. விளம்பரங்களில் வருகிற பிள்ளை என்பதால் அழகாகத்தான் இருப்பான் என்றெண்ணினாள். தாரணிக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? அந்த காலத்து வைஜெயந்தி மாலாவின் முகம் உயரம் அவ்வளவு இல்லாவிட்டாலும் என்று நினைத்தபடி ஏதோ பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்த தாரிணியின் பக்கம் பார்த்தாள். தாரிணி, எந்திரி, இன்னும் 1 மணி நேரம்தான் இருக்கு. மணி 2மா. போய் குளிச்சுட்டு சேலை மாத்திக்க. போன வாரம் வாங்கிட்டு வந்தியே அந்த அரக்கு சேலையை உடுத்திக்க. உன்னோட நிறத்துக்கு அது எடுப்பா இருக்கும். எந்திரிமா என்று சோம்பலாக அமர்ந்திருந்த மகளை முடுக்கிவிட்டாள். தாரிணி எழுந்து கொண்டாள். குளியலறை நோக்கி நடந்தாள். மகளின் முகம் உற்சாகமாக இல்லை என்றும் ஏதோ சிந்தனை வயப்பட்டிருந்ததாகவும் அவளுக்கு தோன்றியது. இதுவாவது முடியுமா என்கிற யோசனையால் வந்த முக இறுக்கமாக இருக்கலாம் என்று தனக்குள் கூறிக்கொண்டு அவள் தன் சோலியை பார்க்க போனாள். தாரணியின் 2 தம்பிகளுக்கும் ஒரே மகிழ்ச்சி. தன் அக்காவுக்கு திருமணமே குதிர்ந்து விட்டாற் போன்ற உற்சாக கூச்சல் போட்டு கொண்டிருந்தார்கள். தங்கள் வருங்கால அத்தான் தங்களுக்கும் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வாங்கித் தருவார் என்கிற கனவுகளில் ஆழ்ந்தார்கள். ஒருவருக்கொருவர் அதை பற்றி பேசாவிடினும் சரியாக 3 மணிக்கு ஆட்டோவில் மூவரும் ஒரு சிறுவனும் வந்திறங்கினார்கள். தாரிணியின் அப்பா வாசலிலேயே காத்திருந்தவர் வாய் முழுவதும் பற்களாகி கை கூப்பி அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து வந்து அமர செய்தார். வழக்கமான விசாரித்தல், சிற்றுண்டி அருந்துதல், காஃபி குடித்தல் ஆகியவை முடிந்த பிறகு திருமணம் பற்றிய உரையாடல் தொடங்கிற்று. பையனின் தாய் அவனை ஓரத்துக்கு அழைத்து போய் குணுகுணுவென்று சில நொடிகள் போல் அவன் காதை கடித்த பின் புன் சிரிப்புடன் திரும்பினாள். மகன் பின் தொடர்ந்து வந்து உட்கார்ந்தான். தன் கணவரை புன்னகையுடன் பார்த்துவிட்டு, என்னங்க, ராஜாவுக்கு பொண்ணை பிடிச்சிருச்சாம். எனக்கும் தான். உங்களுக்கும் பிடிச்சிருக்குல்ல என்றாள் வெளிப்படையாக. மீனாட்சியின் முகம் மலர்ந்தது. தாரிணியை யாருக்குத்தான் பிடிக்காது? ஜாதக பொருத்தமின்மை, பணம் ஆகிய 2ம் மட்டும் குறுக்கிடாதிருந்திருப்பின் அவள் கல்யாணம் என்றோ முடிந்து விட்டிருக்குமே என்று தனக்குள் பெருமையாக எண்ணிக்கொண்டு
தன் கணவர் பக்கம் பார்த்தாள். அவரும் புன்னகை செய்தார். எல்லோர் முன்பாகவும் அமர்ந்திருந்த தாரிணியை பார்த்து, உனக்கும் பிடிச்சிருக்கணும்மா, நீ என்ன சொல்ற என்றாள் பையனின் அம்மா. தாரிணி பதில் சொல்லாதிருந்தாள். ஆனால் முகத்தில் சம்மதத்துக்குரிய சிவப்போ சிரிப்போ தோன்றியிருக்கவில்லை. எந்த மாறுதலும் காட்டாத அவளது முகம் அந்த பெண்மணிக்கு திகைப்பை தந்தது. அவள் உடனே பொருள் பொதித்த பார்வையை தன் கணவர் மீது பதித்தாள். ஒன்றும் அவசரம் இல்லம்மா, யோசிச்சு நாளைக்கோ அதுக்கு அப்பாலையோ சொன்னா போதும் என்றார் பிள்ளையின் அப்பா. தாரிணி எதுவும் சொல்லாமலும் முக குறிப்பே காட்டாமலும் உட்கார்ந்திருந்தாள். மீனாட்சிக்கு அவளது எதிரொலி பதை பதைப்பை தந்தது. அவளுக்கு கூச்சம்ங்க. உங்க மகனை பிடிக்காம போகுமா எந்த பொண்ணுக்காச்சும் என்றாள் மீனாட்சி அவசரமாக. தாரிணி தலை உயர்த்தி பையனின் அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி பார்த்துவிட்டு அவனையும் ஓரத்து விழிகளால் ஏறிட்ட பின், அம்மா, நீங்க அனுமதிச்சா எனக்கு உங்க மகனோட ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் தனியா பேசணும். அவரோட உங்களுக்கு தெரியாம என்னால் பேச முடியும். ஆனா பெரியவங்களுக்கு தெரியாம நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்றாள் அந்த பெண்மணியை பார்த்தபடி. பையனின் முகத்தில் லேசாய் புன்னகை தவழ அவன் பெற்றோர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு அம்மாக்காரி, சரிம்மா, பேசிக்கங்க என்றாள். அவளுக்கு ஒரே வியப்பு. பிள்ளைகளிடமிருந்து இப்போதெல்லாம் கிளம்பும் இந்த கோரிக்கை பெண்ணிடமிருந்து கிளம்பியது அவளுக்கு அவ்வளவாய் சம்மதமாக இல்லை. ஆனால் அழகின் அடிப்படையில் தனக்கு ஏற்ற தோற்றம் இல்லை என்று கூறி பல பெண்களை அதுகாரும் மறுதலித்து வந்துள்ள மகன் அவளை அங்கீகரித்ததில் அவள் தனது கசப்பை விழுங்க தயாரானாள். மீனாட்சிக்கோ மகளின் கோரிக்கை அச்சத்தை கொடுத்தது. தான் அறியாத ஒருத்தி தம் மகளுள் இருந்தது அவளை திகைப்புற செய்தது. ஆனால் இந்த இக்கட்டான நேரத்தில் அவள் செய்யக்கூடியதாக எதுவும் இல்லை. திகைப்பான பார்வையால் கணவரின் திகைத்த விழிகளையும் சந்தித்த பின் அவள் சற்றே நிறைவு குறைவுடன் மகளை பார்த்தாள். ஆனால் தாரிணி அவள் பக்கம் பாராமலேயே எழுந்து கொண்டாள். அவனும் எழுந்தான். மாடிப்படிகளில் ஏறிய தாரிணியை அவன் பின் தொடர்ந்தான். அவர்கள் மொட்டை மாடிக்கு போய்க் கொண்டிருந்ததை எல்லோர் விழிகளும் கவனித்து திரும்பின. மீனாட்சி ஒரு பெருமூச்சுடன், எங்க தாரிணி ஏன் இப்படி கேட்டுச்சுன்னு விளங்கலையே, நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்கலையே என்றாள். பையனின் தாயை நோக்கி. முகம் வெளிரி இருந்தது. எங்க பையன் கேட்டிருப்பா, உங்க பொண்ணு முந்திக்குச்சு, அவ்வளவுதான். இந்த காலத்து பசங்க, விடுங்க என்றார் பையனின் அப்பா சிரிப்புடன். மொட்டை மாடியை அடைந்ததும், வாங்க உட்காருங்க என்றவாறு மாலை நேர காற்றுக்காக ஏற்கனவே போடப்பட்டிருந்த நாற்காலி ஒன்றை அவனுக்கு காட்டிய பின் அவள் மற்றதில் உட்கார்ந்தாள். சில நொடிகள் பேச்சின்றி கழிந்த பின், சொல்லுங்க என்றான் அவன். உங்களை நான் ரோஜா பல்பொடி விளம்பரத்துல அடிக்கடி பார்த்துருக்கேன். அப்படியா? ஆமா, மாடலிங்குக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க தாமஸ் பிரதர்ஸ் கார் பார்ட்ஸ் கம்பெனியில சேல்ஸ்மென்னா இருந்தீங்கல்ல? ஆமா. ஆனா அது உங்களுக்கு எப்படி தெரியும்? மாலதியை தெரியுமா உங்களுக்கு? மாலதி யாரது? எனக்கு அப்படி யாரையும் தெரியாதே. பழக்கப்பட்ட பொண்ணா இருக்கணும்னு இல்ல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அந்த பேர்ல யாரையாவது பொண்ணு பார்க்க போனது உண்டா? போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது சுதந்திர தினத்தன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க போனீங்க இல்லையா? ஆமா, கரெக்ட். அவ ஒரு மாடலிங் கேர்ள் இல்ல? இப்ப நினப்பு வந்துடுச்சு. ஆமா, அவ என்னோட சிநேகிதி தான். படிப்பு அவ்வளவா ஏறல. நடுத்தர குடும்பம். பெரிய குடும்பம் வேற. 2 தம்பிகளும் 3 தங்கச்சிங்களும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கும் சொற்ப சம்பளம். அதனால அவ வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். அவளுடைய படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கல. ஆனா அழகுக்கு ஏத்ததா மாடலிங் வேலை கிடைச்சது. பண்ணினா அப்பத்தான் நீங்க அவளை பொண்ணு பார்க்க வந்தீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ என்னோட சிநேகிதின்னு சொன்னனே. அது சரி. ஆனா அது நான் தான்னு எப்படி தெரியும்னு கேட்குறேன். 10 நாள் முந்தி உங்க ரோஜா பல்பொடி விளம்பரம் டிவியில வந்தப்ப அவ எங்க வீட்டில தான் இருந்தா. பார்த்துட்டு, இந்த ஆளு போன வருஷம் என்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தான். அப்ப நான் பகுதி நேர ஊதியமா மாடலிங்கும் பண்றேன்ற உண்மையை அவன்கிட்ட சொன்னேன். கேட்டதும் குபீர்னு சேரை விட்டு எழுந்துட்டான். ஒரு ஆம்பளை தோள் மேல கையை போட்டுக்கிட்டு
மாடலிங் பண்ற பொண்ணெல்லாம் குடும்பத்துக்கு சரிப்படாதுன்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். அப்படின்னா என்னை பார்க்க வரப்போற ஆளு நீங்க தாங்கிறத நான் ஏற்கனவே யூகிச்சிட்டேன். ஆனா நேர்ல பேசணும்னு தான் வரட்டும்னு இருந்துட்டேன். அவன் எச்சில் விழுங்கினான். அவள் தொடர்ந்தாள். பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இப்ப நீங்க முழு நேர மாடலிங் பண்றீங்க. உங்க சம்பந்தப்பட்ட எல்லா விளம்பரங்களையும் நான் பார்த்திருக்கேன். ரோஜா பல்பொடி விளம்பரத்தை மட்டும் நான் குறிப்பிட்டதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு. எந்த காரணத்துக்காக நீங்க மாலத்தியை வேண்டாம்னு சொன்னீங்களோ அதை விட மோசமான காரணங்கள் இப்ப என்கிட்ட இருக்கு உங்களை வேண்டாம்னு சொல்றதுக்கு. அவ ஒரு ஆம்பளையோட தோளை தொட்டாள்னா நீங்க 2 பொண்ணுங்களோட தோள்லையும் உங்க கைகள் அசிங்கமான முறையில அவங்க தோள்களுக்கு கீழே இருக்கும்படியான கோணத்துல போஸ் கொடுத்துருக்கீங்க. அதனால நான் உங்களை நிராகரிக்கிறேன். அவன் எழுந்தான். முகம் வெளிரி விட்டிருந்ததோடு அவனுள் கிளர்ந்து கொண்டிருந்த ஆத்திரத்தின் தீவிரம் துடித்து கொண்டிருந்த அவன் உதடுகளில் வெளிப்பட்டது. அவன் இறங்குவதற்கு முன்னால் அவள் 2 படிகளாய் குதித்து முன்னதாக வந்து விட்டாள். பையனின் பெற்றோரை மாறி மாறி பார்த்து, என்ன நீங்க மன்னிக்கணும். உங்க பிள்ளையை எனக்கு பிடிக்கல. மாடலிங் பண்றாங்கிறதுக்காக என்னோட சிநேகிதியை கொஞ்ச நாளைக்கு முந்தி அவரை நிராகரிச்சிட்டாரு. அவளுக்கு அதனால மனசும் உடம்பும் சரியில்லாம போய் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் மனநோய்க்கு சிகிச்சை எடுத்துக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால உங்க மகன் எனக்கு வேணாங்க. இதற்குள் கீழே இறங்கி வந்துவிட்ட மாப்பிள்ளை பையன், வாங்கம்மா போலாம், இந்த பொண்ணு வேணாம் என்றான். ஒரு பொண்ணு தன்னை நிராகரிச்சிட்டா கூட தான் தான் அவளை நிராகரிச்சிட்டதா சொல்ற போலி கௌரவம் உங்களுக்கெல்லாம் உண்டுங்கிறதால தான் உங்களுக்கு முன்னாடி நான் கீழே இறங்கி வந்து உங்களை பிடிக்கலைங்கிறத சொல்லிட்டேன் என்று இறைந்த குரலில் அறிவித்த தாரிணி தன் பெற்றோருடைய திகைப்பான பார்வைகள் பின்தொடர நடந்து தன் அறைக்குள் போய் கதவை சாத்திக் கொண்டாள். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.